இந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் மாலை போடணும், இவங்களுக்குலாம் அலௌடு கிடையாது. ஆண் பெண் 2 பேரும் சேர்த்தே சொல்றேன் நானு. அதாவது அந்த டைம்ல அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், பீரியட்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நிர்பந்தமோ கஷ்டமோ கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து மீசை, தாடி, நகங்கள் எதுவுமே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஒருவேளை நம்ம அதை செஞ்சுட்டா அதையும் மீறி செஞ்சு டாக்கான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆன்மீக நேரம். ஆன்மீகம் நேர நிகழ்ச்சியில வழங்க போல நம்மளோட விஜயலட்சுமி வாசுதேவன் மேம் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல நம்ம அவங்கள ஷோக்கில் வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். இப்போ வந்துட்டு ஐயப்பன் சீசன் அப்படின்னே சொல்லலாம் மேம். ஏன்னா ஐயப்பன் பக்தர்களை நம்மளால் இந்த டைமில் நிறைய பார்க்க முடியுது. ஸோ ஐயப்பன் பற்றின ஒரு சில சிறப்பம்சங்கள் எங்களுக்காக. ஐயப்பனே சிறப்பு தான். ஐயப்பனை பற்றி நான் தனிப்பட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாமே அவரோடது சிறப்பு தான். ஐயப்பன் பிறப்புலேருந்து அவருடைய இன்னைக்கு கலியுகம் நடந்துட்டுருக்கு. இந்த கலியுக காலத்தில் அவர் தான் கண்கண்ட தெய்வம். அப்போது ஐயப்பனை பற்றி நம்ம நிறையா பேசலாம். கண்டிப்பாக மேம். ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மற்ற கடவுளை கம்பேர் பண்ண வேணாம். மற்ற கடவுளுக்கு வந்து அவங்கள தேடி நம்ம கோவிலுக்கு போகிறதுலையும் ஐயப்பனை தேடி கோவிலுக்கு போகிறதுலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய விதிமுறைகள் வந்து ஐயப்பன் சாமிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவான விதிமுறைகள்னால் ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து 48 நாள் மண்டலம் வந்து விரதம் இருக்கணுங்கிறது. விரதம் அப்படிங்கும்போது லைக் வந்து ஆண்டாள் வந்து தன்னுடைய திருப்பாவையில் 2வது பாவையில் சொல்லியிருப்பா எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த ஐயப்பனுடைய ரூல்ஸ் வந்து அவரே சொல்லியிருக்காரு அவருடைய கதைகள்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல பிரம்மச்சரிய விரதம் தான் முக்கியமான விரதம். நீ வந்து உன்னுடைய முக்கியமான ஒரு கட்டுப்பாடே வந்து பிரம்மச்சரிய விரதத்தை முழுசா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் காலையில எழுந்து அதிகாலையில் அது 4 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறதுல வந்து குளிர் நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி வந்து தீட்சை வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த தாடி அந்த மாதிரி மீசையெல்லாம் முடி கட் பண்ணக்கூடாது, நெயில்ஸ் கட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து போக பொருட்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறதோ இல்லை வந்து சென்ட் அடிச்சுக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. சந்தனம் தடவிக்கலாம், சந்தனம் மட்டும்தான் அலௌடு. அதுக்கு மேலே வந்து மற்றபடி வந்து உங்களுடைய ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் செய்யலாம். 2 வேளை கட்டாயமாக காலையில் ஈவினிங் 2 வேளை வந்து ஐயப்பன் நாமத்தை சொல்லணும். ஐயப்பனுடைய குளிச்சுட்டு ஐயப்ப நாமத்தை சொல்லணும். மாலை அந்த 48 நாளும் மாலை கழுத்தில் தரிச்சிருக்கணும் ஐயப்பன். அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும். இந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் மாலை போடணும், இவங்களுக்குலாம் அலௌடு கிடையாது. ஆண் பெண் 2 பேரும் சேர்த்தே சொல்கிறேன் நான். ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைல அதாவது ஒரு வயசுக்கு அப்புறத்துலேருந்து மலைக்கு போகிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பொதுவாகவே நம்மளதுல ஹிந்துவிசம்ல அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து ஒரு அந்த ஆயுஷ்யமும் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வந்து எந்த ஒரு சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஈடுபடுத்தலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அதே குழந்தையே ஒரு சுவாமி தானே. அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த மாதவிடாய் தொடங்கும் இல்லையா, அந்த ஏஜ்லேருந்து அந்த மாதவிடாய் கம்ப்ளீட்டாக முடியறது மெனோபாஸ் பீரியட் சொல்லுவோம். அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தே ஆர் நாட் அலௌட். அதாவது 50 வயசுன்னு வரையறை வச்சுருக்காங்க. எல்லா ஐயப்பன் கோவிலில் இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் ஐயப்பன் கோவிலுக்கே வந்து பெண்கள் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் மேம், அடுத்த கேள்வி அதுதான். ஏன் வந்து பெண்கள் வந்துட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போக? அப்படி கிடையாது. ஐயப்பனுடைய சாஸ்தா அப்படிங்கிறவர் தான் ஐயப்பனுடைய, அவங்கெல்லாம் சாஸ்தாவோட ரூபம் தான் ஐயப்பன். சரி. அவருடைய பிரம்மச்சரிய ரூபத்தில் இருக்கிறது தான் சபரிமலை. அந்த பிரம்மச்சரிய ரூபத்தில் அவர் போகும்போதே ஹீ வாண்ட் தனியாக தன்னுடைய பெண்களை வந்து அதிகமாக பார்க்க வேண்டாம், அப்படி பெண்களை ஏன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்படிங்கன்னா, அந்த டைம் இடைப்பட்ட காலங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களோ கவலைகளோ அவங்களால வந்து அந்த தன்னுடைய தீட்டு படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான். அந்த ஒரு எல்லா ஐயப்பன் கோவிலையும் அப்படி கிடையாது. 5 ஐயப்பன் கோவில் அதை சுற்றி இருக்குது. அந்த கோயில்கள்லாம் வந்து போனால் பெண்கள்லாம் அலௌடு. இந்த பர்டிகுலர் கோவிலில் மட்டும்தான் பெண்கள் அலோவ் கிடையாது. அந்த 5 ஐயப்பன் கோவில்கள்லையே இந்த பர்டிகுலர் முருகனுக்கு 6 படை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 6 படை வீடுங்கிறது ஒரு இடத்துல ஒரு மாதிரி ரூபத்தில் இருப்பார். ஒரு இடத்துல வந்து தனியாக இருப்பார், ஒருத்தர் வள்ளியோடு இருப்பார், ஒருத்தர் வள்ளி தேவசேனையோடு இருப்பார், ஒருத்தர் வள்ளி தேவசேனையோடு இருப்பார். அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரியில் ஐயப்பன் வந்து தனிமையாக இருக்கக்கூடிய இடம் அது. அவர் வந்து தனிமையாக இருக்கும்போது பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க மட்டும்தான் அவரை சந்திக்கலான்னு அவர் வந்து அவருடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சுருக்கார். பெண்களுடைய
அந்த டைம், அதாவது அந்த பெண்களே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை அவர், பெண்களே தப்பு, அதாவது பெண்களே வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா 10 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அந்த டைமில் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், பீரியட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் அவங்க இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க வந்து இதுக்காக மெனக்கெட்டு விரதம்னு ஒன்று இருந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்க வேணாங்கிறது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான அர்த்தம். நிறைய பேர் அதை தப்பாகவே புரிஞ்சுட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பெண் வந்து எப்போ வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு பொண்ணாக ஜென்மம் எடுத்து அவங்க எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நேரமே பார்த்தா 1லேருந்து அந்த 10 வயசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சந்தோஷமான பெண்களுக்கான ஒரு ஏஜ் அது. அது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பீரியட்ஸ் வரப்போகுது, அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல மாற்றங்கள் நடக்குங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாதப்போ. ஸோ அந்த நேரத்தில் ஆத்ம நிர்மல்னு சொல்லுவாங்க, நிர்மலமான ஒரு எண்ணத்தோடு போய் தான் நம்ம போய் அங்கே சேவிக்க போகிறோம். அந்த நிர்மலமான எண்ணம் பெண்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் சலனம் பயங்கர கஷ்டங்கள்லாம் அந்த பெண்களை எதிர்கொள்ள போகிறாங்கன்னு ஐயப்பன் தெரியும். அதுவே ஒரு தவம் தான், அதுவே ஒரு வாழ்க்கை, பெண்களோட வாழ்க்கை 10லேருந்து 50 வயசே ஒரு பெரிய தவமான வாழ்க்கை தான். அது வந்து நிறைய பேருக்கு புரியாமையே நான் ஏன் ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா, நீ ஐயப்பன் கோவிலுக்கே வர வேண்டாம், ஐயப்பன் வந்து உனக்கு வந்து வரம் கொடுத்துட்டாரு, 10 வயசுக்கு முன்னாடியே உனக்கு வரம் கொடுத்துட்டாரு, நீ போய் திருப்பி கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1. 2வது 48 நாள் தொடர்ந்து நீ மண்டல விரதம் இருக்கணும். அந்த மண்டல விரதம் இருக்கும்போது உனக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து அது தடையாக நடுவில் வந்து அமைஞ்சிரும். சரி, நான் அந்த பீரியட்ஸ்னால் என்ன, பீரியட்ஸ் இயற்கைக்கு கொடுத்தது தானே, அதனால் நான் வந்து எனக்கு அப்போ பெருமாள் என்னை பீரியட்ஸ் அவரே கொடுத்துட்டு அதையே அவர் தடையாக சொல்லுவாரான்னு கேட்பாங்க. ஸோ பாடி நம்ம லேடிஸோடைய பீரியட்ஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு தவம் தான். ஐயப்பன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தவத்தில் தான் இருக்கீங்க, எப்போவுமே தவத்தில் அந்த ஒரு 10வது வயசுலேருந்து 50வது வயசு வரைக்குமே பெண்கள் வந்து ஒரு தவத்தில் தான் இருக்காங்க. அவங்க யோகதானம் வந்து இந்த பூமியில் தான் இருக்குது. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய பிரகிருதிங்கிற தொழில் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இனிமே தான் நம்மளோட பூப்படைகிறாங்க, அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாற போகிறது. நம்ம இந்த பூமிக்கு வந்து ஒரு புதிய உயிரை கொடுக்க போகிறோம். ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமோ கஷ்டமோ கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அளவுக்கு வந்து அவங்க தேடி போக வேண்டிய கடவுளை போய் அவங்க தான் தேடி போகணும். பெண்கள் கடவுளை போய் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. பெண்களே ஒரு கடவுள் தான். அவங்களோட சக்தி வந்து அபாரமான சக்தி. அவங்க பூமிக்கு என்னமோ ஒரு பெரிய அடுத்து அந்த பூமிக்கு அவங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. பெண்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர, பெண்களுக்கு உரிமை இல்லை, உனக்கு வந்து அதனுடைய ரைட்ஸ் கிடையாதுன்னு அவங்க வந்து வஞ்சிக்கப்படலை. நம்ம புரியுது மேம், புரியுது. அதான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து விதிமுறைகள், ஐயப்பனை பார்க்கறதுக்கான விதிமுறைகள் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து முக்கியமாக மீசை, தாடி, நெகங்கள் எதுவுமே கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஒருவேளை நம்ம அதை செஞ்சுட்டா அதையும் ஷூ, செருப்பு இதெல்லாம் போடக்கூடாது, வெறும் காலில் தான் நடக்கும். அதான் அதை செஞ்சுட்டா என்ன ஆகும்? செஞ்சுட்டா ஒன்றும் ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து விரதமே இல்லை, விரதம் இல்லாமல் போகிற மாதிரி கணக்காகும். அதுதான். சரி, ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். இல்லை, பண்ணக்கூடாதுன்றதோட பண்ணலாமா கூடாதா அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து குருசாமியான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய குருசாமி யாரு அப்படின்னு கேட்டால், ரொம்ப பரிச்சயமான குருசாமின்னா நம்பியார், ஆக்டர் நம்பியார். ஓகேவா? அவர் தன்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிளீன் ஷேவ் பண்ற ஒரு பர்சன். அவருடைய சாமியா குருமாரா இருக்கும்போது கூட அவர் வந்து கிளீன் ஷேவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அவர் என்ன கான்டென்ட் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சில பேரோட ப்ரொஃபஷன் அது. இப்போ வந்து என்னுடைய வேலை வந்து ஒரு வேலை அவர் சொன்னது, நான் வந்து ஒரு ஆக்டர், எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஆக்டிங் எப்போ கூட்டாலும் நான் போகணும், அன்னைக்கு நான் ஆக்ட் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு சாப்பாடு. அப்போ வந்து நான் தாடி மீசையோட போய் நான் ஆக்ட் பண்ணேன்னா எனக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் எப்படி விரதத்தையும் இருக்குன்னு ஆக்டிங்கையும் பண்ணுறது, எனக்கு அது வழி சொல்லுங்கள், தாடி எடுத்து தான் ஆனோன்னா அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வருதுன்னு கேட்குறாரு. அப்போ அதை போய் என்ன பண்ணுறாராம், சீட்டு குலுக்கி ஐயப்பன் மலையில் பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க, இந்த மாதிரி பண்ணலாமா கூடாதா, ஐயப்பன் ஏற்றுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஐயப்பன் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால, அப்ரூவல் கொடுத்ததுனால அந்த மாதிரி அவர் வந்து அந்த எக்ஸம்ஷன்ஸை ஷூ போட்டு தான் நடிக்கணும், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோட்டு போட்டுக்கணும், வந்து அந்த இடத்துல வந்து மேக்கப்லாம் போட்டு தான் நடிக்கணும். இந்த கலைஞர்கள் பொதுவாக கலைஞர்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா
மாமிசம் சாப்பிடக்கூடாது தான், மாமிசம் வந்து இது பண்ணக்கூடாது தான். ஆனால் சில பேர் ரொம்ப பார்த்திங்கன்னா முடி வெட்டு திருத்துறவங்களே குருசாமியாக இருப்பாங்க, கரெக்டாக? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் அது, அவங்க முடி வெட்டி தான் ஆகணும்னா முடி வெட்டி தான் ஆகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டு சில பேர், எனக்கு சில பேர் அது என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன்னா, விரதம் இருப்பாங்க, முழுசாக விரதம் இருப்பாங்க, ஆனால் மாலை மட்டும் போட்டுக்க மாட்டாங்க. அது வந்து ரெண்டுமே ஒன்று தான், மாலை போட்டாலும் போடாட்டாலும் நீ மாலை எதுக்கு போடுறோம் அப்படின்னா உன்னை உறுத்தும். கழுத்தில் மாலை போட்டுருக்கும் போது, மாலை இருக்குங்கும் போது ஒரு தடவையும் நம்ம விரதம் இருக்கணும், நம்ம வந்து தவறி போய் ஏதாவது சாப்பிடக்கூடாது, நம்ம மனுஷன். இன்னொன்று முக்கியமான காரணம் விரதங்கள், திருப்பாவை விரதமாக இருக்கட்டும், இல்லை வந்து பாவை நோம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விரதமாக இருக்கட்டும், இந்த ஐயப்பனோட விரதமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டதுன்னா, ஒரு மனுஷனை தன்னுடைய ஒரு வழக்கங்களை மாற்றி அவன் சரியான வழக்கத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான், ஒரு சன்மார்க்கத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. 30 நாள் 48 நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டு அதையே ஒன்று அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது நல்லா இருக்குல்ல, இப்போ இப்படி சாப்பிடாம இந்த நாமேசமே சாப்பிடலைன்னா நமக்கு நல்லா இருக்குல்ல, நம்ம வந்து டெய்லி காலையில் எழுந்து குளிச்சா, சீக்கிரமாக எழுந்து குளிச்சா நல்லா இருக்குல்ல. இதில் எதுவுமே தப்பாக சொல்லலை, எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு உயிரை துன்புறுத்துகிற மாதிரி எந்த விஷயமுமே நடக்கலை. அப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்றீங்க, இன்னொரு வேளை டிஃபன் சாப்பிட்றீங்க, ஒரு வேளை விரதம் இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து உன் உடம்புக்கு தேவையான அளவு ஃபுட்டு நீ சாப்பிட்ற, ஒரு வேளை இன்னொரு வேளை சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் உடம்பு வந்து மெயின்டைன் ஆகும், ஹெல்த்துக்கு நல்லது. ஆனால் இது எல்லாமே வந்து சில பேர்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. இப்போ வந்து ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்களுக்கும் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் உண்டு, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வந்து அடுத்து வந்து வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இவங்க 3 பேருக்குமே வந்து குழந்தைகள், சின்ன குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது, அவங்களால வந்து கடைப்பிடிக்க முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது, இது மாதிரி விரதம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அவங்க மனசு ஆத்மா ரெண்டுமே கடவுளை வந்து தொட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆத்மார்த்தமாக கடவுளே நீ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம். நீ விரதம் இருந்தால் தான் அது நான் ஒன்று ஏற்றுப்பேன்னு கடவுள் சொல்லலை. ஆனால் விரதம்னு ஒன்று இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும். நீ கஷ்டப்படணும் கூடாதுன்ற எண்ணத்தில் தான், நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரே தவிர நம்மளை பார்க்க பிடிக்காமல் சொல்லலை அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு புரியப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நன்றி மேம். கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க, அதுக்கு ஆக்சுவலாக நன்றி. நல்ல கேள்விகள் கேட்டதுக்கு எனக்கும் நன்றி. ஓகே மேம். ஆன்மீகம் நேரம்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்பவே தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.